வாங்க, உலக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு விசித்திரமான கதைக்குள்ள போகலாம். பாக்குறதுக்கு இது வெறும் ஒரு பனி பிரதேசம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னால ட்ரில்லியன் கணக்குல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேமே ஒழிஞ்சிருக்கு. எல்லாமே இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சது. அப்போ இது எல்லாரும் ஒரு காமெடியா தான் பார்த்தாங்க. ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கணக்கு போட்ட ஒரு பிளான் இருந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. இது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? மனுஷங்களே வாழ முடியாத ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போன ஒரு நிலத்தை ஏன் ஒரு சூப்பர் பவர் வாங்கணும்? மேலோட்டமா பார்த்தா இதுல எந்த லாஜிக்குமே இல்ல. ஆனா உண்மை அது கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் தொகையே ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க மீன் பிடிக்கிறதையும் டென்மார்க்கிட்ட இருந்து வர்ற பணத்தையும் நம்பிதான் இருக்கு. அப்போ அப்படி என்னதான் மர்மம் இந்த பனிப்பிரதேசத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? முதல் காரணம் கிரீன்லாண்ட்ல என்ன இருக்குங்கிறத பத்தி இல்ல, அது உலக மேப்ல எங்க இருக்குங்கிறத பத்தி. அதோட லொகேஷன் தான் அதோட முதல் சூப்பர் பவர். சாதாரணமா ஒரு வேர்ல்ட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, கிரீன்லாண்டு எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வேஸ்டான ஐஸ் கட்டி மாதிரி தான் தெரியும். ஆனா அது வெறும் கண்ணுக்கு தெரியற ஒரு மாய. ஆனா நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி நார்த் போல்ல இருந்து, அதாவது மேலிருந்து கீழே பார்த்தோம்னா அசல் விஷயம் புரியும். இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான நுழைவாயல். இங்கதான் கேமே மாறுது. இந்த யூனிக்கான லொகேஷன் ஒருவேளை ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்தா அமெரிக்காவுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஏர்லி வார்னிங் சிஸ்டமா வேலை செய்யுது. சொல்லப்போனா இது ஒரு உயிர்காக்கிற டவர் மாதிரி. இதோட முக்கியத்துவத்தை இந்த நம்பர் தெளிவா சொல்லும். இது அமெரிக்கன் மிலிட்டரிக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 15-20 நிமிஷம் வார்னிங் டைம் கொடுக்குது. ஒரு நியூக்ளியர் வார்ல இந்த கொஞ்ச நிமிஷங்கள் தான் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். சரி, இப்போ கதை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. கிரீன்லாண்டோட லொகேஷன் வெறும் ஆரம்பம்தான். அங்கிருக்கிற பனி உருக உருக அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசல் புதையல் வெளியே வருது. கிளைமேட் சேஞ்ச் வஜசே பல 100 வருஷமா மாலுமிகளோட கனவா இருந்த அந்த நார்த் வெஸ்ட் பேசேஜ் இப்ப திறந்துட்டு வருது. இது உலக வர்த்தகத்தோட ரூல்ஸே மாத்தி எழுத போற ஒரு புது கடல் வழி ஹைவே. இங்க இருக்கிற நம்பர்ஸ பாருங்க, சும்மா அசந்து போடுவீங்க. இந்த புது ரூட் பயண தூரத்தை 7000 கிலோமீட்டர் குறைக்குது. இதனால நேரமும் மிச்சம், ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பல மில்லியன் டாலர் பணமும் மிச்சம். இது குளோபல் சப்ளை செயினையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அதோட லொகேஷன் வஜச இவ்வளவு மதிப்புள்ள இந்த பாதைக்கு கிரீன்லாண்ட் தான் இப்போ வாட்ச்மேன் மாதிரி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வழியை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க உலக வர்த்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய சீக்ரெட் இன்னும் அந்த பனிக்கடியில தான் இருக்கு. ஆர்க்டிக் பகுதி ஒரு எனர்ஜி புதையல். இதுதான் கேமோட அடுத்த லெவல். சரியா 31 பில்லியன் பேரல்ஸ் இது கிரீன்லாண்ட்ல மட்டும் இருக்கும்னு கணிக்கப்படுற எண்ணெய் வளம். யோசிச்சு பாருங்க, இத அமெரிக்காவோட மொத்த எண்ணெய் நில்வைக்கு சமம். ஒரு குட்டி தீவுக்குள்ள இவ்ளோ பெரிய பவர். ஆயில் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியோட உயிர்நாடியான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோட மிகப்பெரிய நிலைகள்ல ஒன்னு கிரீன்லாண்ட்ல இருக்கு. இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா கிரீன்லாண்ட் அந்த ஆதிக்கத்தையே உடைக்கலாம். மொத்தமா $4.4 ட்ரில்லியன். இதுதான் கிரீன்லாண்டோட பனிக்கு அடியில புதைஞ்சிருக்கிற சொத்து மதிப்பு. நம்ம இந்தியாவோ இல்ல யூகேவோட மொத்த ஜிடிபியை விட இது அதிகம். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய புதையலை யார கண்ட்ரோல் பண்ணுவா? சரி, இதோட மதிப்பு ட்ரில்லியன் கணக்குல இருக்குன்னா அமெரிக்கா எப்படி ஒரு போர் கூட இல்லாம இதை கைப்பற்ற முடியும்? இங்கதான் அசல் பொலிட்டிக்கல் செஸ் கேமே ஆரம்பிக்குது. சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. கிரீன்லாண்டுக்கு தன்னாட்சி இருந்தாலும் அதோட பாதுகாப்புக்கும் பணத்துக்கும் அது டென்மார்க்கு தான் சார்ந்திருக்கு. இதுதான் அதோட ஒரு வீக் பாயிண்ட். அமெரிக்காவோட பிளான் ரொம்ப சிம்பிள். டென்மார்க்கை விட்டுட்டு நேரடியா கிரீன்லாண்டுக்கே ஒரு பெட்டர் டீல் கொடுக்கறது. இது கிரீன்லாண்டை சுதந்திரம் வாங்க வைக்கும். அப்புறமா சுதந்திரமான கிரீன்லாண்ட் கூட அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டுக்கும். ஆனா பலவந்தமா இத கைப்பற்ற நினைச்சா அது ஒரு உலகப் போரையே ஆரம்பிச்சு வச்சிடும். ஏன்னா கிரீன்லாண்ட் டென்மார்க்கோட ஒரு பகுதி. டென்மார்க் மேல தாக்குதல் நடத்துறதுன்னா நீட்டோல இருக்கிற 32 நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு சமம். இது ஒரு ரெட் லைன், தாண்டவே கூடாது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. பனி உருக உருக அதோட உண்மையான மதிப்பு வெளியே வரும்போது இந்த கிரீன்லாண்ட் வெறும் பனிப்பிரதேசமா இல்லாம அடுத்த உலகப் போருக்கான ஒரு மையப்புள்ளியா மாறுமா? ஒருவேளை எதிர்காலம் இந்த பனிக்கட்டி மேலதான் எழுதப்படுதோ?